அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதாவது உழவு தொழிலை செய்ய முடியாமல் பல பேர் பல தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த உழவு தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திற்கு அச்சாணி என்று வள்ளுவர் குறிப்பிட்டாரு. ஒரு வண்டிக்கு, மாட்டு வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அதே மாதிரி தான் உழவர்கள் உலகத்திற்கு முக்கியமானவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிட்டு சென்றுள்ளார். ஓகே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, செங்கல்பட்டில் 29 வேகன்சி இருக்குது. செங்கல்பட்டில் 29 இருக்குது. சென்னை 32 இருக்குது. ஓகேங்களா, கோவை 29 இருக்குது. கூடலூர் 15, தர்மபுரி 11, திண்டுக்கல் 9, ஈரோடு 9, கள்ளக்குறிச்சி 23, காஞ்சிபுரம் 23, கன்னியாகுமரி 7, கரூர் 16, கிருஷ்ணகிரி 16, மதுரை 11, மயிலாடுதுறை 20, நாகப்பட்டினம் 18, நாமக்கல் 10, பெரம்பலூர் 7, புதுக்கோட்டை 20, ராமநாதபுரம் 14, ராணிப்பேட்டை 25, சேலம் 22, தென்காசி 11, தஞ்சை 29, நீலகிரி 11, தேனி 6, தூத்துக்குடி 36, திருச்சி 16, திருப்பத்தூர் 24, நெல்லை 22, திருநெல்வேலி 22, திருப்பூர் 13, திருவண்ணாமலை 8, திருவாரூர் 15, திருவள்ளூர் 24, வேலூர் 25, விழுப்புரம் 10, விருதுநகர் 15, 37 டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வேகன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 627 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா, சரிங்க சார், இத்தனை டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்குது, இதில் எதை நாங்கள் சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணால் சீனியாரிட்டி வேகமாக போகும், எந்த டிஸ்ட்ரிக்டில் சீனியாரிட்டி வேகமாக போகுது, எந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு. ஓகேங்களா, நான் தெரிஞ்ச வரையும் சொல்கிறேன். இந்த பெரிய பெரிய சிட்டி இருக்குங்க பார்த்தீங்களா, மாநகராட்சி பகுதி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனியாரிட்டி லோவாக, எல்லா பேரும் அங்கே தான் இருப்பாங்க. சென்னையை எடுத்துக்கோங்க, சென்னையிலே அதே மாதிரி லோவாக தான் போகும். ஓகேங்களா, சென்னை, மதுரை இங்கே இருக்குது, மதுரை, அதுக்கடுத்து நெல்லை, திருச்சி எங்கே, பெரம்பலூர், திருச்சி, சேலம். ஓகேங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டிருக்க டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா மக்கள் அங்கே அடர்த்தியாக இருப்பாங்க, அங்கே தான் சிட்டியில் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, லோக்கலில் வேணால் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக 1, 2, 3, 4, 5 டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி கொஞ்சம் லோவாக தான் போகும். என்னென்னா இங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா, இதே இது ஒருத்தர் ஒரு நாமக்கல்லையோ ஒரு ஈரோடுலையோ ஜாயின் பண்ணாருன்னா நீங்கள் 5 வருஷம் கழிச்சு அசிஸ்டண்ட்டாக போவீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 2.5 வருஷத்துலேயே அசிஸ்டண்ட்டாக போயிடுவார். ஏன்னா அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக போய்கிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக எது சார் போகும், சீக்கிரமாக போகும் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போகும். அந்த வட மாவட்டங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ஈரோடு எடுத்துக்கோங்க, ஈரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக போகும். நீலகிரி கொஞ்சம் குயிக்காக போகும். ஓரளவு எல்லாம் ஒன்றுக்குள்ள அது அவ்வளோதான். ஒரு 6 மாதம் 1 இயர் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேலைப்பள்ளி கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஓகேங்களா, இப்போயே நீங்கள் போய் விசாரிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் அங்கே உள்ள ஒரு நண்பர்கிட்ட, ஒரு அசிஸ்டன்ட்லேயோ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயோ போய் விசாரிச்சிங்கன்னா கட்டாயம் சொல்லுவாங்க, சார் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா, நான் எடுக்க போகிறேன், சூஸ் பண்ண போகிறேன், எடுக்கலாமா. அவங்ககிட்டே ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, எடுக்கலாம் தம்பி, வேணாம் தம்பின்னு அவங்களே ஓப்பனாக சொல்லுவாங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதில், இந்த டிபார்ட்மெண்ட் வந்தால் எப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ப்ரொமோஷனை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. கலெக்டர் வரையும் எல்லா பேரும் போகலாம், ஷுவராக போகலாம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரையும்
ஒரு 22-25 வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் டிஆர்ஓ வரையும் போயிடலாம். டிஆர்ஓ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து அதே சொல்லல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜல்லுன்னு ஓடிடும். சென்னை மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 வருஷம் 8 வருஷம் ஆகும். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்தில் ஓடி போயிடுவாங்க. ஓகேங்களா? அதே இந்த டிஸ்ட்ரிக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் சும்மா கேளுங்க. யாரும் சொல்ல மாட்டேன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்களே ஒப்பீனியன் சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ப்ரெஷரான வேலை தான், சனி ஞாயிறு வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா கட்டாயம் போய் தான் ஆகணும், சனிக்கிழமெல்லாம் கட்டாயம் போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மேலே படிக்கணும். இல்லை சார் நான் இதில் வந்துட்டு நான் வந்து அடுத்து வந்து ஒரு குரூப் 2 இல்லை குரூப் 1 நான் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஓகேங்களா? ஏன்னா லீவ் தரமாட்டாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ் ஆஃப் பே அந்த மாதிரி லாஸ் ஆஃப் பேயுமே அவங்க தர. ஏன்டா இதெல்லாம் 24 ஹவர்ஸ் வேலை. எனி டைம் வந்து மக்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும். சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கிடாமல் வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இப்போயே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கேட்காம நீங்கள் நேராக போய் நீங்களே களத்தில் இறங்கி போய் கேட்டுருங்க. தாலுகா ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போங்க. அங்கே எல்லாம் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ ஒரு அசிஸ்டண்ட்டோ வந்து கேட்டிங்கன்னா கட்டாயம் சொல்லுவாங்க. டிஎன்பிசியில் வந்தவங்க இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி விஓ போஸ்ட் எடுக்கும் போல விஓட்டையும் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டுங்க. உங்கள் ஊர் விஓ இருப்பாங்க, கட்டாயம் வந்து ரெக்யூர்மெண்ட்டில் வந்திருப்பார். அவர்கிட்டையும் கேளுங்க. அவர்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அவரும் சொல்லுவார். ஓகேங்களா? வேறு இந்த இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் மேப்பும் வேகன்சி லிஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் போடுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ என்ன போட்டோம்னா அதாவது பார்த்தீங்கன்னா சேலரி நீங்கள் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னே மாதம் சேலரி எவ்வளோக்கு வரும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் இப்போ 13ஆம் தேதியிலேருந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அது சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.